இப்ப சப்போஸ் நீங்க வந்து சிலிண்டர் வாங்கிடுறீங்க, இல்ல ஆத்திர அவசரத்துக்கு காசு இல்ல அப்படின்னும் போது அந்த காசு உங்களுக்கு சிலிண்டருக்கு யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, வேற எதுக்குன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, நானும் எங்க ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் வந்து இந்த 3 சிலிண்டரு ஒரு 1 வருஷத்துக்குன்னா, ஒரு 4 சிலிண்டர் தாங்க மேக்ஸிமம் நாங்கலாம் யூஸே பண்ணுவோம். ஏன்னா நாங்கலாம் ஒரே வேள 2 வேள தான் சமைப்போம். நாங்கலாம் யூஸ் பண்றதே காலையில ஒரு டைம் சமைச்சோம் அப்படின்னா, காலையிலக்கும் மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சுக்குவோம். ஏன்னா நானும் கடைக்கு வரதுனால காலையிலேயே சமைச்சு தந்துருவாங்க. ஒரே இதா முடிஞ்சிடும். அப்புறம் நைட்டு தான் சமைப்போம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் அடிக்கடி ஹோட்டல்ஸ் வேற போயிடுவோம். அதனால கேஸ் செலவு அவ்வளவா இருக்காது. இந்த திட்டம் வந்து மெயினா யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க தாத்தா, பாட்டி எல்லாம் இப்பயுமே சொல்றேன், வெளிய அடுப்புல வச்சு தான் சமைக்கிறாங்க. அவங்க வீட்ல ஆனா கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அவங்களுக்கெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா, பக்கா யூஸ்ஃபுல்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அவங்க எப்பனா ஒண்ணு இந்த மழை கிழ பெய்யும்போதோ, இல்ல எதுனா ஆத்திர அவசரத்துக்கு செய்யும்போதோ, இல்ல சடனா டீ, காஃபி எதுனா வைக்கணும் அப்படின்னும் போதோ தான், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற கேஸ வந்து யூஸ் பண்ணுவாங்க. மத்தபடி சமைக்கிறதுக்கு குழம்பு, சாப்பாடு, சாதம் வடிக்கிறது இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய அடுப்புல தான் வச்சு செய்வாங்க. விறகு அடுப்புல தான் வச்சு செய்வாங்க. ஸோ அவங்கள மாரி நெறைய வில்லேஜஸ்ல இருக்கிறவங்களுக்கோ, இல்ல வந்து டவுன்ல இருந்துமே கம்மியா யூஸ் பண்றவங்களுக்குலாம் இதெல்லாம் வருஷத்துக்கு பக்காவான ஒரு ஸ்கீம்னே நெனைக்கிறேன். அதுவும் ஒரு சிலர்லாம் மேக்ஸிமம் 4 டூ 5 கேஸ் தான் வாங்குறவங்க. நாங்கலாம் 4 கேஸ் தான் வாங்குனோம். அதாவது 3 மாசத்துக்கு ஒரு கேஸ் அந்த கணக்குல தான் வாங்குறோம். அப்ப எங்கள மாரி ஆளுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பக்காவான ஒரு யூஸ்ஃபுல் ஸ்கீம்னே சொல்றேங்க. அன்எக்ஸ்பெக்டடு விட்டாது. சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அந்த அமௌண்ட் வந்து நாங்க இப்படி இன்வெஸ்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கிற மாரி இருக்கும். சந்தோஷம். அந்த மாரி நிஜமாவே அது ஹேப்பியா இருக்கு. உங்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் அந்த ஸ்கீம்ல ஹேப்பியோ அவங்கலாம் மறக்காம சொல்லிட்டு போங்க. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் அந்த விஷயத்த அதாவது இந்த ப்ராஜெக்ட்டே கைவிட்டாங்க. ஒண்ணும் இல்லங்க. எதுக்கு டிஎம்கே காரங்கலாம் கதறாங்கன்னா, ஒண்ணும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஏர்போர்ட் அதாவது அந்த ஏர்போர்ட் வரதுக்குன்னு ஒரு இது பண்ணாங்க இல்லையா பிளானு. அந்த இடத்த சுத்தி இடங்கடெல்லாம் யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. எல்லாம் டிஎம்கே காரங்க, இல்ல அவங்களோட அல்லக்கைங்க, இல்லன்னா அவங்களோட பினாமிங்க அவங்கள வச்சு வந்து இடத்தெல்லாம் வாங்கி ஒரு சிலரோட வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயுமே எம்ஜிஆர் அவர்களோட ஃபோட்டோ வந்து இருக்கும். அவர் வந்து கடவுள் மாரி